கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்களின் தொடர் போராட்டம் காரணமாக கல்லூரி காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரியில் முதுகலை தமிழ்துறை பேராசிரியரான ஜெயவாணி ஸ்ரீ வகுப்பில் ஜாதி ரீதியாக பேசியதாக கூறி மாணவர்கள் கல்லூரி முதல்வரிடம் புகார் கடிதம் கொடுத்துள்ளனர். அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் பேராசிரியர் மீது கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி இந்திய மாணவர் சங்கத்தினர் கடந்த ஒரு வாரமாக கல்லூரி வாயில் முன் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். பேராசிரியர் ஜெயவாணி ஸ்ரீயை இடமாற்றம் செய்யும் வரை வகுப்புகளை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். இந்நிலையில் அசாதாரண சூழல் காரணமாக காலவரையின்றி கல்லூரி மூடப்படுவதாக முதல்வர் மாதவி அறிவித்துள்ளார். இதனால் இன்று நடைபெறவிருந்த பயிற்சி தேர்வுகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக கல்லூரி கல்வி இயக்குநரகம் நடவடிக்கை எடுத்த பின்னர் கல்லூரி திறக்கப்படும் என முதல்வர் மாதவி தெரிவித்துள்ளார்.